ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணாலும் என்னால் பணத்தை சேமிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஆரோக்கியமான முறையில் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, நீங்கள் ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரத்துக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் ஈஸியாக சமைச்சிடலாம். உங்ககிட்ட ஒரு பிளான் இல்லை அப்படிங்கிறப்ப அடுத்து என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் சரி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கலாம். அடுத்து நம்ம நைட்டுக்கு சமைக்க போகிற டின்னர் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியாக இருக்கலாம். அதனால் ரொம்ப ஆர்வமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்குறப்ப மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்க அப்படின்னா அது நம்மளோட செலவை இன்னும் அதிகம் தான் படுத்தும். நீங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறீங்க, மீல் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி சமைக்க போகிறீங்கன்னா அதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிலது இல்லை அப்படின்னா அந்த சமைக்கிற ஆர்வம் வராது. நீங்கள் என்ன சாப்பாடு ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் பல்காக வாங்கி வைக்கிறது தான் நல்ல ஆப்ஷன். இல்லை ஒரு பொருள் இல்லை, இதை போய் உடனே இப்போ கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போயிட்டு கூட இன்னும் 2 பொருளை சேர்த்து வாங்கிட்டு வருவோம். அப்போ நம்மளோட செலவு தான் அதிகமாகும். டிப் நம்பர் 3, இல்லை நீங்கள் உடனே போய் ஒரு பொருள் வாங்கி தான் ஆகணும், எனக்கு இது அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கத்தான் வேணும். அப்போ போகிறப்ப நீங்கள் உங்கள் கூடவே லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதுக்கான லிஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் வாங்குவீங்க. பார்க்குற பொருள்லாம் வாங்கணும்னு உங்களுக்கு தோணாது. கண்டிப்பாக நீங்கள் லிஸ்ட்டு இல்லாமல் போனீங்கன்னா அங்கே போயிட்டு இதெல்லாம் வேணும்ன்ட்டு நீங்கள் பார்க்குற இன்னும் சில பொருளை எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ நீங்கள் கடைக்கு போகிறப்ப கண்டிப்பாக லிஸ்ட்டோடு போங்க. டிப் நம்பர் 4, நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப விலை கம்மியாக விற்கிது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெஜிடபிள்ஸை நீங்கள் வாங்கிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், விலை குறைவாகவும் இருக்கும். இது மூலமாக உங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், உங்கள் சேவிங்ஸ் அதிகப்படுத்த முடியும். டிப் நம்பர் 5, இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, நாம் நிறைய ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நிறைய பேர் சோடா குடிக்கிறதா இருக்கட்டும், கடையில் விற்கிற ஜூஸ் வாங்கி குடிக்கிறதா இருக்கட்டும், அதை தான் விரும்புவாங்க. அதுக்கு பதிலாக நாம் அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடையில் இந்த மாதிரி சோடா ஜூஸ்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு வீட்டிலே ரெடி பண்ணி குடிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி கடையில் விற்கிற அந்த பாட்டிலில் இருக்க ஜூஸ்லாம் எவ்வளோ ரேட்டில் விற்றுட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம வீட்டில் ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். டிப் நம்பர் 6, நான் மளிகை பொருள்லாம் வாங்க போகிறேன், நான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன், இல்லை மளிகை கடைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பிராண்டில் இருக்க பருப்பு தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதே குவாலிட்டியில் இன்னும் விலை கம்மியாக கிடைக்கிற பருப்பு எனக்கு கிடச்சிச்சின்னா நான் அதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பருப்பு தான் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு எல்லா மளிகை பொருளுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டிப் நம்பர் 7, நீங்கள் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு உங்களால் அளவாக சமைக்க முடியாது, அது மீதமாகிற மாதிரி தான் சமைக்க முடியும். அந்த மாதிரி மீதி இருக்கிற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த வேலைக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறீங்க, ஒவ்வொரு பொருளும் நல்ல குவாலிட்டியானதாக வாங்கி போட்டு சமைக்கிறீங்க. அதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ண பார்க்கணும். டிப் நம்பர் 8, நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லைன்னா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லஞ்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. இதனால் நீங்கள் ஹெல்த்தியாக உங்களுக்கு பிடிச்சதை வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றது சிலருக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கலாம், நம்மளோட பணமும் செலவாகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் அனுபவப்பட்டது என்ன அப்படின்னா, நாங்கள் வெளியில் ஒரு வாட்டி போகிறப்ப லஞ்ச் நாங்கள் எதுவும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகல. கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு ஒரு ஹோட்டலில் போனால் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடமே இல்லை, ஃபுட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு, ஃபுட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சின்ன பசங்களை வச்சுட்டு சாப்பாட்டுக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சோம். அன்றைக்கி நினச்சோம் இனிமேல் எங்கே போனாலும் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட டைமும் சேவ் ஆகும், நம்மளோட பணமும் சேவ் ஆகும். டிப் நம்பர் 9, நம்ம வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்னால நமக்கு ஈபி பில் அதிகமாகும். அதாவது டே டைமில் கூட நம்ம லைட் ஆன் பண்ணியிருப்போம், அதை ஆஃப் பண்ண அதோட மறந்துடுவோம். ஃபேனை போட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுவோம், ஆனாலும் நம்ம ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துருப்போம். அதே மாதிரி மொபைல் சார்ஜரில் போட்டிருப்போம், சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் மொபைலில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நாம் பண்ணுற சில மிஸ்டேக்னால நம்மளோட ஈபி பில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செலவுகளை இன்னுமே குறைக்க முடியும், நம்மளோட சேவிங்ஸை அதிகப்படுத்த முடியும். டிப் நம்பர் 10,
நாம் வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணுறது, பணம் கொடுத்து ஜிம்முக்கு போய் தான் வந்துட்டு நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. யூடியூப்லாம் பார்த்து கூட சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். காலையில் கொஞ்சம் நேரம் நம்ம யோகா பண்ணுறதெல்லாம் நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லையா பக்கத்தில் போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நம்மால் என்ன முடியுதோ அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், பணமும் செலவாகாமல் இருக்கும். டிப் நம்பர் 11, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அது மூலமாக சேமிக்கிற பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சிடணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு உங்கள் சேவிங்ஸுக்காக மட்டும்தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு அதிலேருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டெபிட் கார்டு கூட வச்சுக்கக்கூடாது, ஜிபே பண்ணக்கூடாது. எந்த டிரான்சாக்ஷனும் அதில் இல்லாமல் வெறுமனே உங்கள் சேவிங்ஸுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட சேவிங்ஸு ரொம்ப சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கையில் கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு பணம் வச்சுட்டு தான் நம்மளோட சேவிங்ஸுக்கு வச்சுக்கணும். எல்லா பணத்தையும் அதிலே போட்டுட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரப்போ அதை எடுக்காமலாம் இருக்க முடியாது. ஸோ நம்ம அவசர தேவைக்கு கையில் நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு மீதியை தான் நம்மளோட சேவிங்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் மாதம் ஒரு 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ என்னால் எல்லா மாதமும் தொடர்ந்து இதை கட்ட முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கட்டிகிட்டு இருக்கலாம். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தே நீங்கள் ஆர்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டில் இருந்தே மாதம் ஆர்டிக்கான பணம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பேங்க்கில் போய் தான் சேவிங்ஸுக்கான பணத்தை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால கூட உங்களோட சேவிங்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.